என்ன பண்ண போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? சார் நம்ம இந்த தமிழில் விஜய் அவர் என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் நான் பண்ணுறாரு. விஜய் என்னெல்லாம் ஆக்ஷன் ஸ்டைல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவார் சார். அப்போ அவங்க என்ன அவங்க அவர் என் கூட டான்ஸ் ஆடுறது. உங்களால் பாட்டு பாட முடியுமா? கண்டிப்பாக பாடுறேன் சார். ஓகே, மியூசிக். என்னோட லைலா வரால மயிலா சிக்னலே கிடைக்கல நெஞ்சில கூலா உத்துது காலா தாகமே அடங்கல. ஓகே, பாட்டு பாட்டீங்க. இப்போ ஏதாவது ஒரு டைலாக் ஒன்று பேசுங்க. நான் வந்திருக்கிற இடம் சூப்பர் இடம், பட்டையை கலக்கலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தண்டிக்கணும் யோசிச்ச பரவாயில்ல 10 நிற்குதுங்க. நான் ஒரு வாட்டி நானே முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். என்னடா பேரு தெரியாமல் அடிமாக மாட்டியா? நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன். ஒரு வாட்டி நானே முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. ஓகே, வெரி குட். ரொம்ப அழகாக பாட்டு பாடினீங்க, டைலாக் பேசுனீங்க. பட் அவங்கள சைடில் நிற்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளீஸ். சரி, கண்டிப்பாக பண்ணலாம் சார். என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா? டான்ஸு தான் சார். அவங்க ஆடுவாங்களா? ஆடுவாங்க சார். இவ்விடம் ஜொல்லு விடப்படும்னு அவருக்கு தலைக்கு பின்னாடி எழுதியிருக்கு பாருங்க. சார் அவர் அப்படிதான். நீங்க வாங்க டான்ஸ் ஆடுங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். செங்காந்தள் இதழ் என்பதில் நான் கண்டேன் நீ எற்றாமல், மின்காந்த பேச்சில் மொத்தமாய் நான் கேட்டேன் இசை தாமர். நீ கொஞ்சம் நாடக தாமர், நீ கொஞ்சம் மன்மத தாமர், உன் தாமர் என் தாமர், TAMRL தாமர். அங்கங்கே உனக்குள் படித்துக் கொண்டே சங்கத்தமிழே சங்கத்தமிழே. நீ என்னை தீண்டினால் என் மேனியில் நாடத்தமிழ், நம் காதல் சேர்ந்த பின் தமிழோடுதான் நாடத்தமிழ். உன்னை வாசித்தேன் நேசித்தேன் சுவாசித்தேன் ஞாசித்தேன். உன்னொற்றை விழி பார்வையில் நான் கற்றுக்கொண்டேன் தாமர், உன் கற்றையோடு புன்னதை அதில் ஒற்றிக்கொண்டேன் தாமர். உன் வயசின் மொத்தம் தாமர், உன் அழகின் அர்த்தம் தாமர். நீ தாமர் நான் தாமர், TAMRL தாமர். காலங்கள் தீரலாம் தீராதடி காதல் தமிழ்.
நரை கூடி போகலாம் மாறாதடி ஆசை தமிழ் உன்னை சந்தித்தேன் தித்தித்தேன் ஜீவித்தேன் உயிர் தீர்த்தேன் கண்ணும் நோக்கிக் கொண்ட பின்னிட வெண்ணும் மண்ணும் தமிழ் மெய்மையும் சேர்ந்து புன்னகை அதன் மையல் கொள்ளும் தமிழ் உடல் உற்றார் இந்த தமிழ் உயிர் கற்றார் இந்த தமிழ் வந்தாமிழ் வைத்தாமிழ் TAMIL தமிழ் முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் வெக்கப்பட்டு சீரிட்டால் செந்தமிழ் நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ் என்ன சிட்டிபாபு சார் சார் உண்மையிலேயே சொல்கிறேன், ஆ முதல்ல எங்களுக்கு கேரளான்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் பிரதித்தியன் தான். அவ்வளோ பெருசாக நான் எடுத்துக்கல அப்போல்லாம். ஆ. ஆனால் இப்போ கேரளாவை பார்த்து ஓ எனக்கு உங்களை பார்த்த போது ஒன்னேன்னு தோணுச்சு. பாட்டில் பாதி நேரம் நான் உங்களை தான் பார்த்துருந்தேன். ஆ அதாவது வந்து திருவிளையாடல் படத்தில் ரொம்ப ஃபேமஸ் சீன் அந்த தர்மி சீன் இருக்கு இல்லையா, ஆமாம் சார். அந்த சீனை பற்றி ஒரு அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. சிவாஜி சாரும் நாகேஷ் சாரும் ரெண்டு பேரும் பேசுவாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார். வழக்கமாக ரெண்டு பேர் ஸ்க்ரீனில் இருக்கிற போது ரெண்டு பேரில் யாரை பார்க்க வைக்கிறோங்கிறது தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம அவ்வளோ பெரிய நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் சார், அவரையே மறந்துட்டு நம்ம நாகேஷ் சாரை பார்ப்போம். அந்த அளவுக்கு அந்த தர்மி இது இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ கிரேட் ஆக்டர் நாகேஷ் சார். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மேடையில் எனக்கெல்லாம் ரெண்டு பேர் தெரிஞ்சாங்க. மதன் பாபு சார் உங்களுக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சாங்கல்ல? இப்போ உங்களுக்கெல்லாம் ரெண்டு பேர் தெரிஞ்சாங்களா? சிட்டி பாபுக்கு மட்டும் ஒருத்தர் தான் தெரிஞ்சாங்க. எனக்கு அதில் சந்தேகமே இல்லை சார். அந்த கருப்பு சட்டை போட்டுன்னு ஒருத்தர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. அவர் சைடில் எங்கேயோ ஆடி இருந்தார், அது மட்டும் கவனிச்சேன். அது அவ்வளோ பார்த்தீங்களா? அவுட் ஃபோக்கஸ். நீங்க உண்மையே சொல்லுங்க. அவுட் ஃபோக்கஸ் கரெக்டா? நான் ஒத்துக்கிறேன். அவர் எவ்வளோ எகிரி எகிரி ஆடுறாரு. பால் என்ன பண்ணாங்க? ஐயோ, அதுக்கு மேல அந்த உடம்புக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. விஜய் மாதிரி பிரமாதமா சூப்பரா டான்ஸ் ஆனீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் அவரை தான் சொல்லுவேன். இன்னொருத்தரை யார் சொல்லுவான்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ஹீரோக்கு திட்டுறதுக்கு பதிலா நீங்க வந்து அசிஸ்டண்ட திட்டுவீங்க. இப்போ நீங்க பக்கத்துல இருக்கிறவரை பாராட்டுறீங்கன்னா எக்ஸலண்டா பண்ணீங்க ரெண்டு பேரும். கீப் இட் அப். தேங்க்யூ சார், தேங்க்யூ.